நீங்க ஆள் கூட்டு வரலையா? பாருங்க சார், பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பாலில் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் சார். என் மேலே கோவப்படாதீங்க சார். நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பார்த்தியா? அப்போ உன் பேரை சொன்னவொடனே என் கைதட்டில் விசில் அடிக்கல. இல்லைங்க சார், அது நீங்க பேசுறப்ப குறுக்கிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். எத்தனை படத்துல கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்துல நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதையின் நாயகனா அடுத்த 2 படத்துல நடிக்க போறீங்க சார். 2 படத்துல நடிக்க போறீங்க. கதாநாயகன் உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சு. இப்போ நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா தான் சார். இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா உன் பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன். பண்ணல. சரி, சூரி பேரை சொல்லிடலாம், அதனால கை தட்டுவாங்களான்னு நினச்சி சொன்னேன். கை தட்டலை. அதனால தான் உன்னை கூப்பிட்டு. அது நீங்கள் இருக்கேன்றாங்களே சார். சார், எனக்கு எவ்வளோ எங்கேருந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்சி இவ்வளோ பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கணும். இடத்துல அத்தனை பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறதில்ல. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். வரேன், இங்கே வா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்கள் ஆள் கூட்டு வரலையா? பாருங்க சார், பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பாலில் தொந்தரவுக்கு மன்னிக்கவும் சார். என் மேலே கோவப்படாதீங்க சார். இல்லை நீங்கள் 2 பேர் உங்கள் 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் அவ்வளோ தூரம் ஆடியன்ஸை நீங்கள் அவ்வளோ தூரம் கவர்ந்து வச்சுருக்கீங்களா இல்லை நிஜமாக கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு. ஆமாம் சார். நீங்கள் தான் சூரி ஆள் கூப்பிட்டு வந்துருக்காங்க சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னார். இங்கே இது விடுத ரொம்ப சந்தோஷம். தினமும் ஏன் நினப்பு வளைக்கிறதே என்ன துளைக்கிறது. ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோம்னு தினமும் ஏன் நினப்பு என்னையே வளைக்குதே என்னையே துளைக்குதேன்னு நான் பாடுறேன். அவ்வளோதான். அதை தினமும் ஓ நினப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு. அது பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துனதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன். மனசில் ஒரு மாதிரியா இருக்கு. அமைதியா கேளுங்க. மனசில் ஒரு மாதிரியா இருக்கு